ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஊர்காவல் படையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சென்னை பெருநகர ஊர்காவல் படையில் கடலோர காவல் பாதுகாப்பு படையில் ஊர்காவல் படையினராக பணியில் சேர நீச்சல் திறன் கொண்ட இளம் துடிப்பான மீனவ இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை ஊர்காவல் படையில் வேலையை தெரிவிச்சிருக்காங்க. எங்கிருந்து அப்படின்னா உங்களுக்கு கடலோர காவல் பாதுகாப்பு படையில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், அதேமாரி மீனவ இளைஞராக இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தமான க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அப்படின்னா, குற்ற பின்னணி இல்லாத நன்னடத்தை உள்ளவராக இருக்க வேண்டும், சென்னை பெருநகர கடலோர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசிப்பராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெரினா கடற்கரை காவல் நிலையத்திற்கு 20 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிப்பராக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி மீனவ இளைஞராக இருக்க வேண்டும், அதுக்கான டாக்குமெண்ட்டை சம்மந்தப்பட்ட மீன்வளத்துறையில் அதிடம் வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடல் நீச்சல் தெரிந்தவராக இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேசிக் க்ரைட்டீரியா, இதெல்லாம் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இரவு ரோந்து பணி மற்றும் பகல் ரோந்து பணிக்கு 560 ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சிறப்பு படியாக வழங்குறாங்க. பர் டேக்கான சேலரியாக கொடுத்துருவாங்க. நீங்கள் என்னென்னைக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான சேலரி சேரும். மேற்கண்ட தகுதியுடையவர்கள் விண்ணப்பங்களை கீழ்காணும் முகவரியில் இலவசமாக பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 30/9/2025 மாலை 5 மணிக்குள் டைரக்டாகவோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு டைரெக்டாக போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி ஒன்று டைரெக்டாக அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுங்க, அல்லது தபால் மூலமாக இந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கலாம். கடைசி தேதி 30/9/2025. இன்னும் நிறையா டைம் இருக்குது, பொறுமையாக எல்லாமே கேட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.